அந்த ஒரே தேர்தலில் நின்று அவர் சிஎம் ஆனார்ல, அதே மாதிரி நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி அடுத்து வர எலெக்ஷன்லையும் ஒரே எலெக்ஷன் நின்று அவர் பிரதமரும் ஆயிடுவாருன்னு சொல்கிறாங்க. முதல்வர் விஜய் தான் அடுத்த பிரதமர் என தாவேக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடை தோறும் கூறி வருவது 2 ஆண்டுல கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த உலகத்திலே ஒரு பெரிய தலைவர் யாருன்னா விஜய் தான். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமரானா அது தமிழர்களுக்கே ஒரு தலை நிமிர்வு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய பிரதமர் இவரு அப்படின்னு 100 நாளே சொன்னீங்கன்னா இது உண்மையிலே ஒரு காமெடியாகவும் இருக்கு. அதை ஏன் அவர் தடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்றால் அதுல நம்ம சவுத் இந்தியா, நார்த் இந்தியா பார்க்க தேவையில்லை. அது ராகுல் காந்தியே ஒரு சிறப்பான ஒரு லீடர். யாரும் சில பேர் பிஜேபி ஆதரவாளர்களே இதுக்குள்ள டிவிக்குள்ள நுழைந்து இது மாதிரி காங்கிரஸ் இவங்களும் சேர்ந்துடக்கூடாது, ஒரு திட்டத்தை உருவாக்கணும்னு கூட திட்டமிட்டு எங்க பிரதமர் இவருங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு இல்லப்ப. ஏன்னா வம்பு இழுக்கிறாங்கல்ல, அப்ப 2 பேருக்கு சிக்கலாயிரணும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு கழிச்சு அவர் நேற்று தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. விஜய் சிஎம் ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாரு. கவுண்டிங் வரைக்கும் நம்பல. ஸோ நான் நம்பினேன், எனக்கு சந்தேகமே இல்லை. இல்லைன்னா நான் பொக்கே தூக்கிட்டு தலைவர் வீட்டுக்குள்ள போறேன் 7:30 மணிக்கு. அதோட ஆச்சரியமானது திமுக வராதுன்னாரு. திமுக வராதுன்னு சொன்னது டிவிக்கு திமுக வராதானே. ஆனா ஸ்டாலின் தோப்பாருன்னு சொன்னார். குறிப்பாக ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியிலேயே தோப்பாருங்க. தமிழ்நாட்டிலிருந்து உருவாக போகிறார். அதாவது இன்னொரு அம்பேத்கர் அவர் சொல்றாருங்க, ஒரு புதிய அம்பேத்கர் உருவாக போகிறார். அவருடைய சாதகத்தை நான் பார்த்துட்டேன், அவர் யாருன்னு கூட தெரியும் அப்படின்னு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் பிரதிநிதி எனக்கு தெரியும். அவர் ஜாதகத்தை பார்த்திருக்கேன். அவர் அடுத்த அம்பேத்கராக உருவாவார். இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களோட பேரும் வந்திருக்கு, ஏதோ ஆளுநராக போறாரு அப்படிங்கிற மாதிரி. வர்றா நம்ம விட்டுட்டோம்டா, தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவங்க மனைவி நினைக்கிறாங்களா தான். அடுத்து இவங்க திரிஷா வேற நிக்க போறாங்க எலெக்ஷன்ல. நிஜமாதாங்க, கன்ஃபார்மான செய்தி. அந்த அம்மா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆரம்பிக்க போறாங்க சிம்புவும் இவரும் கூட்டணி. அப்ப யாரு? சிம்பும் சவுக்கும். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீப்தி. ஸோ இன்னைக்கு நம்ம நீண்ட நாட்கள் கழிச்சு சங்கத்தமிழ் நாயாவை சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சிருக்கேன். ஆமா, நீங்க சாப்பிடாத மாதிரி பேசுறீங்களே. அப்படிலாம் இல்லை, உடம்பு எதுவும் சரியில்லையா? ரொம்ப மைல்டா பேசுறீங்க. ஃபைன். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு நாளாக 2 நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சும் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலம்லாம் போய் இப்போ ஒரு படி மேலே போய் அவர் இந்த நாட்டோட பிரதமரே ஆகிறதுக்கான அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் நிறைய புது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு மக்களுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சா அந்த நாடே பயங்கரமா முன்னேறும்னு சொல்லிட்டு அவர் கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ அது என்ன கதை, எதனால திடீர்னு இப்போ பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ நியூஸ்லலாம் கூட என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது, எதனால இந்த டாக்லாம் ஆரம்பிச்சுது, இது என்ன விஷயம்ன்றதை நீங்க சொல்லுங்க சார். நல்ல ஒரு கேள்வியோட வந்திருக்கிறீங்க. ரைட்டு. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக பேசினாலும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். சரிங்களாமா? இப்போ ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமரானா அது தமிழர்களுக்கே ஒரு தலை நிமிர்வு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஐயா மூப்பனார் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை அந்த காலகட்டத்தில் சில இங்கே இருக்கிற தலைவர்களை கெடுத்து விட்டார்கள். நம்ம சொல்ல போனோம்னா திமுகவே கெடுத்துருச்சு, டாக்டர் கலைஞர் கருணாநிதியே கெடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பேச தேவையில்லை. அப்போ ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமர்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா இப்போ இந்தியாவிலே ஒரு முற்போக்கான மாநிலம், ஒரு பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடுதலையான மாநிலம் எந்த மாநிலம் என்றால் அது ஒழுக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் தான் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வரலாறு உள்ள அந்த தமிழகத்திலிருந்து ஒரு தலைவன் பிரதமராவது உண்மையிலேயே நம்ம சும்மா ஒரு இன்டர்வியூக்காக சொல்ல, அது யாராக இருந்தாலும் சரி. அது ஏன் விஜயா இருந்தால் நமக்கு என்ன, நல்லதான், சிறப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் நல்லா கேட்டுக்கிறீங்க. இவர் இப்போ இப்போ 100 நாள் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு.
இந்த 100 நாளில் வந்து என்ன சாதிச்சாருன்னு நம்ம வந்து சொன்னோம்னா, ஊழலை ஒழிப்பேன்றாரு, லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு, சிங்கப்பெண் அப்படின்னு சில சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அதேமாரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு 8 அமைச்சரை உருவாக்கியிருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல. ஆனால் பிரதமராக வேண்டிய அளவிற்கு அவருக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. இதை வந்து 5 ஆண்டுகள் அவர் பூர்த்தி செய்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தால் நிச்சயமாக இந்தியாவில் வந்து இன்னைக்கு சங்கிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்று நிகழ்காலத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்றால் அதில் வந்து நம்ம சவுத் இந்தியா நார்த் இந்தியா பார்க்க தேவையில்ல. அது ராகுல் காந்தியே ஒரு சிறப்பான ஒரு லீடர் தான். ஏன்னு கேளுங்க, ராகுல் காந்தி சொன்னார், என்ன சொன்னார், நான் தமிழனாக பிறப்பதற்கு ஆசைப்படுகிறேன், தமிழ் மொழியை நான் வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருப்பார். அவர் தந்தையை வந்து எங்கே கொலை செய்தார்கள், கொலை செய்யப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பார்க்குறாரு ராகுல் காந்தி. பார்த்து முடித்த பிறகு அவர் சொல்கிறாருங்க, உண்மையிலேயே அது உண்மையிலேயே வந்து யாருக்குமே அந்த மனநிலை வராது. ஒரு தந்தை இழந்தவனுக்கு வந்து மனநிலை ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த கொலையாளிகளெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அது ஏதோ நடந்து விட்டது, ஆனால் வருங்காலங்களில் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தமிழர்களும் காங்கிரஸும் ஒற்றுமையாக செயல்படணும். அவர் இங்கேயே பேட்டி கொடுத்தாரு. அதான் ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், என்னுடைய பாட்டி என்னுடைய தாத்தாக்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு ராஜ பரம்பரைன்ற மனநிலையில் இருந்தாங்க, ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு யதார்த்தமாக ஒரு போரிடுகிறார். இந்த மக்களுக்காக களத்தில் போய் நிற்கிறாரு. இப்போ கூட அந்த கரப்பான் பூச்சிகள் போராட்டத்தில் களத்தில் நின்ற ஒரு மாபெரும் தலைவர். அதை விட இன்னொன்று சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இவர் வந்து வெற்றி பெற்று விட்டார் விஜய் அவர்கள், ஆனால் ஆட்சி அமைக்க முடியலை. அப்போ உடனே அவருக்கு ஆதரவு கொடுத்தது, அடுத்த நாளே ஆதரவு கொடுத்தது யாருன்னா ராகுல் காந்தி தான். அவர் தான் ஆதரவு கொடுக்குறார். அதற்கு பிறகு யார் கொடுத்தா, கம்யூனிஸ்ட், அதற்கு பிறகு இஸ்லாம் அமைப்பு, அதற்கு பிறகு தான் விடுதலை சிறுத்தைகள் கடைசியாக. இதெல்லாம் வரலாறு. நாங்களாம் போகிற போக்கை பார்த்து தான் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் போய் டக்குன்னு வந்து இந்தாங்க எங்கள் ஆதரவு அப்படின்னு நாங்கள் கொடுக்கல. சரி ரைட்டு, சூழ்நிலை இப்படி இருக்குது. இப்போ அவர் வந்து ஆட்சி அமைக்கவில்லை என்றால், நம்ம கொடுக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவா, ஆளுநர் ஆட்சி வந்துடும். ஆளுநர் ஆட்சி வந்தாலே யார் வருவா, நேரம் அங்கேருந்து மோடி வந்துடுவார், அமித்ஷா வந்துடுவார், இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் கும்பலே வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்து காப்பாற்றிருக்கிறோம். ஆனால் முதலில் கொடுத்தது யார், காங்கிரஸ் தானே. அப்போ இவங்க வந்து உண்மையிலே என்ன சொல்லணும், நாங்கள் வந்து நிரந்தர முதல்வராக இருப்போம், இந்த மக்களுக்கு தொடர்ந்து பாடுபடுவோம், ஆனால் வருகின்ற 2029 நாங்கள் ராகுலை பிரதமராக்குவோம், ராகுலை பிரதமராக்குவோம்னு சொல்லணும். நிச்சயமாக விஜய் சொல்லுவார். நீ ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. விஜய் வந்து என்றைக்குமே வந்து அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் மூவே இருக்கும். ஸ்பீச்சும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிரம்மாண்டமாக வெற்றியை கொடுப்பார். அதில் எனக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், எங்களுடைய பிரதமர் வருது அப்படின்னு 100 நாளே சொன்னீங்கன்னா இது வந்து உண்மையிலே ஒரு காமெடியாகவும் இருக்குது. அதை ஏன் அவர் தடுக்கலைன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் எனக்கு நார்த் இந்தியாவில் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம். ஏன்னா நான் துபாயில் வேலை பார்த்தனால அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இப்போ அவங்க ஊரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லோக்கலில் இருக்கிற சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து விஜயை ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? கேள்வி சிரிக்கிறீங்களே அமைதியா. பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களாங்க. அங்கே வந்து ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டு நடந்தால் விஜய் உடனே துபாயில் வந்து டப்புன்னு சுட்டுவாராம். அப்படிலாம் அதுமாதிரி சுட்டுட்டார் அப்படின்னு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறான். இல்லாத பொருளாதெல்லாம் எடுத்து இது பண்ணுறாங்க. ஏழைகளுக்கெல்லாம் வந்து அவர் ஆடு மாடெல்லாம் கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக, சாப்பிடுங்க அப்படின்னு. தலித்துகளுக்கு வந்து எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காரு. யாருக்குமே வீடே இல்லாமல் யாருமே எங்கேயுமே இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாம் இருக்கான்னு கேட்குறாராம் டெய்லி ஃபோன் பண்ணி அமைச்சர் பெருமக்கள். அது மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில். ஆனால் அது சிறப்பு தானே, சிரிக்காதீங்க, நான் இருக்கிறதே சரி. நீ என்ன விஜய்க்கு எதிர்ப்பான ஆளா இப்படி பேசுறீங்களே? எதிர்ப்பான ஆளுன்னு இல்லை சார். இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு சிலது வந்து நம்ம வந்து உண்மையை வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கிறது தான் வந்து அது நிலைக்கும். நம்ம ஒரு சில டைம் ஓவரா போயிட்டு இப்படி வந்து பொய்யா வந்து பிரதிபலிச்சா அது அவருக்கே வந்து பேக் ஃபயர். அதான் நான் சொல்றேன். அது மாதிரி இப்போ நார்த் இந்தியா, ஆனால் இன்னொன்று தெரிஞ்சு, நார்த் இந்தியா பூரா மூளை கலண்டவங்க.
அவங்க இது மாதிரி இருக்குது, இப்படிலாம் ஒரு தலைவர் இருக்காருன்னா ஓட்ட குத்திடுவாங்க. அது வேறு காலம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரோட இருக்கிற சில முக்கியமான அந்த ரூட்ஸ்ன்ற ஒரு அமைப்பு இருக்கான், ஜெகதீஷ்னு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அவர் இதில் ரொம்ப கைதிருந்தவர்ன்றாங்க. ஆனால் விஜய் அவர்களே, நீங்கள் வந்து நேர்மையாக மக்களுக்கு உழைக்கிறீங்க, நமக்கு தெரியும். அதை நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கிறோம். இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து உங்களை வந்து அவங்களா யாரும் தெரியல, இல்லை அவங்களே தன்னழிச்சா கூட விஜய் போட்டால் ஓடுதான். அது வேறு சொல்கிறேன். பீகார்லேருந்து வந்து ஃபோன் பண்ணுறேன், ஏ பாய் கைசா பாய் டிகே அப்படின்னு, டிகே போலோ ஏ துமரா சிஎம் சீஃப் மினிஸ்டர் போத் அச்சா கர்த்தா பாய் அப்படின்றாங்க. என்கிட்ட என்னடா அச்சா கர்த்தா கியா கர்த்தா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு முடிச்சுட்டு அவன் சொல்கிறேன் அப்படி ஒவ்வொன்றா எனக்கு எங்களுடைய சேனலில், லோக்கல் சேனலில், பெரிய சேனலில் போக லோக்கல்லையும் அதே மாதிரி ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்சர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி விவரமான ஆள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா யூடியூப்ல, அது மாதிரி அவங்க நார்த் இந்தியா இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு பேட்டி போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெண்மகள் ஒரு பேர் சொன்னாங்க, பேர் மறந்து போச்சு, அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ். அது பேசினாலே 1 மில்லியன் போகுமா. அது வந்து விஜயை பற்றி பயங்கரமாக வந்து பேசியிருக்கான். விஜய் போல உண்டா, இப்படி ஒரு லீடர் வந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. எது எப்படியோ இது வந்து உண்மையிலேயே வந்து மோடிக்கு எதிர்ப்பாக செயல்படுவதை நான் வரவேற்கிறேன், அதை மாற்றுக்கிறது. பட் உண்மையை சொல்லணும்ல, யதார்த்தத்தை சொல்லணும்ல. இப்போ அங்கே இருக்கிற இது பூரா போலி அப்படின்னு சொன்னால் அவர் பேர் கட்டிப்போம். நாளைக்கு அவருக்கு உண்மையிலேயே கூட பிரதமராகவதற்கான ஒரு ஆசை கூட இருக்கலாம். அவருடைய ஜோதிடர் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் கூட சொன்னார் இவர் வந்து உறுதியாக முதல்வர் ஆவார்னு என்கிட்டே சொன்னார். எனக்கு நண்பர் தான் அவர், நான் நம்பவே இல்லை அந்த காலகட்டத்தில். இல்லைங்க அவர் வந்து என்னமோல சொன்னார், கடக ராசி கடக லக்குன்னா பூச நட்சத்திரம்ங்க, சூப்பரான சனி பகவானோட நட்சத்திரம்ங்க, நேர்மையாக இருப்பாருங்க அப்படி இப்படின்னா. அப்படியா பிரதர், என்ன நீங்கள் இப்படி சொல்லிக்கிறீங்க? எனக்கு நண்பர் தான் அவர். நான் துலா ராசி துலா லக்குன்னு சுவாதி நட்சத்திரம். ஆனால் எனக்கு சொன்னார் அப்படி, சார் அது மாதிரி இருக்கிறனால பயங்கரமாக இருக்குது சார், உங்களுக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அப்படியா சார் அப்படின்னு நம்ம சும்மா அவர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கலேன். இப்போ அது மாதிரி எதுவும் பில்டப் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்திருக்கிறாரு 2 ஆண்டில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த உலகத்திலே ஒரு பெரிய தலைவர் யாருன்னா விஜய் தான். நாங்கள் அதை மறுக்கலை, ஆனால் உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். ஆனால் அவர் 25 ஆண்டு காலமாக மக்கள் பணி செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவங்க அப்பா விவரமான ஆள் சந்திரசேகர் பெரிய அமைப்புகள்லாம் வச்சு மக்கள் நல திட்டங்கள்லாம் தொடர்ந்து அப்போ பையனுடைய பேரில் வழங்கி கொண்டே இருந்தார். அப்போல்லாம் அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. விஜயகாந்த் வழங்கும் போது, விஜயகாந்த் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அவருக்கு பிறகு அதிகமான நலத்திட்டங்கள் இவங்க வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் நான் இருக்கா, 234 தொகுதியில் இருக்கிற நன்றாக படித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார். சில உங்களை மாதிரி பெண்களுக்கு நெக்லஸ் போட்டார் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் ஈர்த்து இருக்கிறது. அது நம்ம பாராட்டுறோம். இப்போ தனுஷ் கூட செய்கிறாரு, தனுஷ் அதே ஃபார்முலாவை செய்கிறாரு. 234 தொகுதியிலையும் ஆளை போட்டார். சட்டமன்றத்தையே மாவட்டத்துக்கு போடுங்கப்பான்னா, நோ நாங்கள் சட்டமன்றத்துக்கே போடுவோம், நாங்கள் தான் அடுத்த முதல்வர்னு அவர் ஆசையில் திருறாரு. ஒருவேளை இவர் பிரதமரான பிறகு அவர் இங்கே முதல்வராகலாம்னு ஆசையில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வரவேற்கிறோம். நம்ம அதெல்லாம் உங்களை வந்து யாரையும் நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் யதார்த்தத்தை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள், நேர்மையாக மக்களுக்கு பாடுபடுங்கள். நிச்சயமாக மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். அதை விட்டு நீ இல்லாத பொல்லாத இட்டுக்கட்டு பேசினீங்கன்னா இருக்கிற இமேஜும் போயிடும். இப்போ திமுக வந்து நான் ஏன் அப்போ எப்போ திருட்டு திமுகன்றேன்னா, திமுக இதெல்லாம் பயங்கரமாக திட்டமிட்டே செய்வாங்க. சொல்ல முடியாது, திமுக கூட அப்படி செய்யலாம் பேரை கெடுக்கணுன்றதுக்காக. அது இருக்கிறதுலே இந்தியாவிலேயே ஐடி விங்கில் ஸ்ட்ராங்கானது யாருன்னா பிஜேபிங்க, அதுக்கடுத்து திமுக, அப்புறம்தான் காங்கிரஸ், அப்புறம்தான் வந்து மற்ற இந்த வெஸ்ட் பெங்கால் அமைப்பு, அது இதுன்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே, தெலுங்கானா கூட. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா இவங்க தான் பிஜேபி, செகண்டு திமுக தான். இப்போ நம்மளை வந்து டக்குன்னு கமாண்ட்ஸ் உள்ள எழுதுவாங்க, குண்டா கமாண்டாக்கு எழுதுவாங்க, ஒரு டீமை வச்சுக்கிட்டு வார் ரூம் வச்சுக்கிட்டு அடித்து எழுதுவாங்க. நீ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது விஜய் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், கரெக்டாக இல்லையா? ஆனால் நிச்சயமாக நானும் பார்த்தேன், அந்த செய்திகள்லாம் பார்த்தேன். அதில் வந்து காங்கிரஸுடைய மாநில தலைவர் கூட பேசியிருக்காரு, இதெல்லாம் வந்து தவறு, இப்போலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த தருணத்தில் நான் நீங்கள் கேட்கல கேள்வி இருந்தால் நான் உங்களுக்கு இன்னொரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன், முக்கியமான கருத்து. அதை பதிவு செய்தாங்க, நீ கேட்டதுக்காக ஒன்றோடு ஒன்று தொடர்பு. அதாவது இன்று இந்த கல்லூரியில் படிக்கின்ற பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் தனக்காக போராடுகிறார்கள், தனது உரிமைக்காக போராடுகிறார்கள். அந்த போராட்டம் நடத்தக்கூடாது, நல்லா கேட்டுங்க, அப்படி போராட்டங்களே நடத்தக்கூடாதுன்னு முதல்வர் அறிவிக்கல, தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளர், அது தலைமை நிலைய செயலாளர், தலைமைச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கம்யூனிஸ்டுகள்லாம் இங்கே போராடக்கூடாது, மாணவர் அமைப்புகள் எஸ்எஃப்ஐ டைஃபி இதெல்லாம் மாதிரி அமைப்பெலாம் இருக்குது, அவங்களாம் எந்த போராட்டமும் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிச்சு. இது வந்து எப்படின்னா
இது ஏறக்குறைய பிஜேபி ஆட்சியோடைய கோட்பாட்டை உள்வாங்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா யார் காரணம்? கம்யூனிஸ்ட் தானே. கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவுங்க, வெளியிலேருந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ ஆட்சியிலே இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ அவங்க மாணவர்களையே வந்து உள்ளே நீங்கள் வந்து போராடக்கூடாது அப்படின்னா அது எவ்வளோ அயோக்கியத்தனம். அப்போ விஜய்க்கெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? அதுமாதிரி டைஃபின்னு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் மாணவர்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்கள். எஸ்எஃப்ஐ அப்படித்தான், மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை போராடக்கூடியவர்கள். இன்னைக்கு கூட வந்து அங்கே இதில் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, கார்கோச் தானே, காக்ரோச்சோட அந்த போராட்டத்துக்குலாம் முக்கியமான காரணம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அதனால் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த முக்கியமான அந்த ஸ்டூடெண்ட்கள்லாம் போராடக்கூடாது, அவங்க ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெல்லியில் போராடக்கூடாது. ஆனால் அவங்க எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி கிழிச்சு எரிஞ்சிட்டார், குப்பையில் போட்டார். மாணவர்களுக்கான அந்த போராட்டம் ரொம்ப தேவை அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கிற தலைமைச் செயலாளரே இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு. அந்த அறிக்கையில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் போராடவே கூடாது மாணவர்கள். சரி, கம்யூனிஸ்ட் சொன்னீங்களே, பிஜேபி அமைப்பு வச்சிருக்கு, மோசமான அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு வச்சிருக்குது, அவங்க தான் ரொம்ப கலவரம் பண்ணக்கூடியவர்கள், ஏன் அந்த அமைப்பு பேரெல்லாம் சேர்க்கலை? அப்போ திட்டமிட்டு பிஜேபியோட கருத்தை உள்வாங்கி இவர்கள் செய்கிறார்கள். இது யாருக்கு சிக்கல்னா விஜய் அவர்களுக்கு சிக்கல். வந்தது 100 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 100 நாளில் வந்து ஒரு பக்கெட்டு திரிசா வச்சு பேரை கெடுக்கிறாங்க. உண்மையை நான் சொல்கிறேன், அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், பேரை கெடுக்கிறாங்க திரிசா வச்சு. இன்னொரு என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அதே கருத்தை தலைமைச் செயலரை வச்சு வெளியிடுகிறார்கள். இன்னொரு கருத்து, உங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு முக்கிய உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள். அப்போ எங்களுக்கு எதிர்ப்பாகவும் நீங்கள் செயல்படுகிறீர்கள். இதெல்லாம் வந்து மிகவும் தவறான ஒரு செயல். இது செஞ்சீங்கன்னா நாளைக்கு வந்து உங்கள் ஆட்சிக்கு ரொம்ப சிக்கலில் கூட போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக விஜய் அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யணும். சில பேர் எனக்கே செய்தியில் சொல்கிறாங்க, விஜயை வந்து கெடுக்கிறதுக்கு பெரிய ஒரு ரெட்டி குரூப்பே செயல்படுது, ஆந்திரா குரூப்புகளே செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். அதாவது ஆந்திரா பேஸில் இருக்கிற சில பேர் அவங்களோட பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு சித்தாந்தத்தை உள்ளே பூத்துறாங்க. அவங்க தான் கணவன் மனைவியோடு பிரிச்சுட்டாங்க, அந்த பையனை கூட பிரித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செய்தி இல்லைங்க, அதுமாதிரி அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த செய்தி? இதெல்லாம் நீ கேட்க வேணும், ஏன்ட்ட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்க. நேற்று வந்து அந்த தம்பி ஒரு இதில் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாப்புல, நல்ல பேட்டி, பழையது இல்லை, பழைய பேட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நேற்றுக்கு முதல் நாள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாப்புல, வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஃபோன் பண்ணி அந்த சேனலில் மிரட்டியிருக்கிறாங்க. மிரட்டின யாருன்னு கூட எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி மிரட்டி இதுமாதிரி பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது, பேட்டியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அது தம்பியை நேரடியாக சொல்ல முடியாது, அந்த தம்பி நேரடியாக பேட்டி கொடுத்துட்டு வரல. இன்னைக்கு அவருங்களாம் வேல்யூ ஆகிருக்குல்ல. இப்போ அப்பாவையும் பையனையும் கூட சேர விடாமல் சில பேர் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி கிடைக்கிறது. நான் வந்து இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று நான் ரொம்ப விருப்பப்பட்டவன், சங்கத்தமிழன். திமுக ஒழிய வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஓராண்டாக பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் ஆட்சியில் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரொம்ப நேர்மையாக உண்மையாக மக்களுக்கு பாடுபட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இது வந்து விமர்சனமாக நீங்கள் எடுக்க வேண்டாம். விமர்சனமாக பேசுகிற ஸ்டைலு என் ஸ்டைலு வேறு. நான் ஒரு நட்பு ரீதியாக ஒரு நட்பு முரணை அது வந்து விளக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லுவதே நல்லது. அப்போதே வந்து வள்ளுவன் சொன்னதை போல் யாரும் வந்து இடிப்பார் இல்லை என்றால் அந்த மன்னனை கெட்டு போயிடுவான், குட்டிச்சாராக போய் விடுவான். அப்போ யாராவது ஒரு ஆள் வந்து உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ நான் ஒரு நட்பு முரணோட உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன். ஒன்று, உங்களுடைய தலைமை செயலாளரை மாற்றுங்கள். ஜாய்குமாரோ இதை பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹோம் செக்ரட்டரி இருக்கார், அவரை பேர் சிறப்பாக சொல்கிறாங்க, மணிவாசகம், அவர் சிறந்த ஒரு அதிகாரி, அவரை யாரும் குறை சொல்லல. அப்போ இவரை மட்டும் சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் அப்படின்ற சொல்கிறாங்க. ஆனால் அவரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைங்க, முக்கியமான பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட், அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுவதை விட அவரை மாற்றிருங்கன்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, மாத்திரல எதுவும் சிக்கலா, நீங்கள் பார்த்து மாற்றலாம், யாரை வேணுமாலும். அதனால் இந்த தருணத்தில் நான் சொல்வதற்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஓகே சார். இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து 2 வருஷம் வந்து ஆச்சு கட்சி திறந்து, பட் அந்த ஒரே தேர்தலில் நின்று அவர் சிஎம் ஆனார்ல, அதே மாதிரி நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி அடுத்து வர எலெக்ஷன்லையும் ஒரே எலெக்ஷன்லேருந்து அவர் பிரதமரும் ஆயிடுவாருன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன அதை பற்றி? அது பிரதமரான ஆயிட்டு போறாருங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஒரு தமிழர் வந்து பிரதமரான எல்லாரும் சிறப்பு தானே. பட் அதெல்லாம் சாத்திய கூறு இருக்கா? அதான் நம்ம முக்கியமான மேட்ரு. சாத்தியமாக உங்களுக்கு பிரதமராக இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்தியா பூரா நீங்கள் அறிமுகமானால் மட்டும் பத்தாது. முதல்ல வந்து நார்த் இந்தியாக்காரங்க சவுத் இந்தியாக்காரனா வரவிட மாட்டாங்க. அது இயற்கையாகவே இருக்கு. ஏன் பல நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் இது வரைக்கும் ஒரு ஆள் வந்து பிரதமராகலை? ஏன் துணை பிரதமராக இருக்கலாம்ல? ஏன் வரலைங்க? உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அதெல்லாம் மீறி நீங்கள் வர்றீங்கன்னா நம்ம பாராட்டுறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வரவேற்கிறேன். ஆனால் முதல்ல இங்கே வந்து ஒழுங்காக செய்யுங்க. இந்த 5 ஆண்டுகளை சிறப்பாக செய்யுங்கள். என் காலம் இப்படி கூட போகலாம், அவர் பிரதமராகலாம், எங்கள் தலைவர் கூட இங்கே முதல்வராகலாம். நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லாமல்லாம் இல்லை. சரிட்டா? ராகுல் காந்தி கூட இன்னமும் வந்து பலர் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு கூட போகலாம். இவர் துணை பிரதமராக கூட ஆகலாம். ஏன்னா அவர் ராகுல் காந்தி தான் இப்போ என்னோட கருத்து. அடுத்து பிரதமர் ராகுல் காந்தி தாங்க. இதில் எந்த நம்ம சும்மா இட்டுக்கட்டெலாம் பேசுறதுக்கு இல்லை. அவர் நல்ல ஒரு சிறப்பு இருக்குது. அவர் ரொம்ப இறங்கி மக்கள்கிட்ட போகிறாரு, செயல்படுகிறார். ஆனால் வாய்ப்பு இருக்குது. இனிமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுக்கிறீங்க. அது வராமல் இருப்பது கூட எனக்கு ஒரு சின்ன டவுட் நான் சொல்லிடுறேன். யாரும் சில பேர் பிஜேபி ஆதரவாளர்களே இதுக்குள்ளே டிவிக்குள்ளே நுழைந்து இது மாதிரி வந்து காங்கிரஸ் இவங்களும் சேர்ந்துடக்கூடாது, ஒரு திட்டத்தை உருவாக்கணும்னு கூட திட்டமிட்டு எங்கள் பிரதமர் இவருங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு இல்லைப்ப. ஏன்னா வம்பு இழுக்கிறாங்கல்ல. அப்போ 2 பேருக்கு சிக்கலாயிரணும். அப்போ போட்டி வரும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து எந்த பக்கத்து போவாங்க? பிஜேபி பக்கத்து போவாங்களா, திமுக பக்கத்து போவாங்களா, காங்கிரஸ் பக்கம் போவாங்களா, இல்லை விஜய் பக்கத்து போவாங்களான்னு ஒரு 4 முனை போட்டியை கூட உருவாக்கலாம். இல்லை பிஜேபியும் திமுக கூட ஒன்று சேரலாம். இந்த பக்கத்து வந்து காங்கிரஸ் இவங்களும் பிரிஞ்சு கூட நிற்கலாம். அப்போ இப்படிலாம் வருவதற்கான வேலைகளை செய்கிறார்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் 2029க்கு இன்னும் காலம் இருக்கிறது. ஆனால் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு ஆஸ்ட்ராலஜர் அவர் ஜோதிடம் வந்து ரத்தன் பண்டிட் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தார், அவர் ராசி, அவர் நட்சத்திரம், அவர் கட்டம் எல்லாமே இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஸோ கண்டிப்பாக அவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம விஜய் வந்து சிஎம்மும் ஆகிட்டார். ஸோ இப்படி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு கழிச்சு அவர் நேற்று தான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோலேயே கூட இனிமேல் நான் தொடர்ந்து வந்து எல்லா வீடியோவும் போடுவேன், இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு, எல்லாமே வந்து பளிச்சிருக்கு. ஸோ இப்போ என்னை வந்து ஃபாரின்லலாம் நிறைய பேர் வந்து கூப்பிடுறாங்க வேலைக்காக அப்படின்னு சொல்லி நிறைய வந்து போட்டிருந்தா நல்ல விஷயம் தான். அவர் ஃபாரினில் கூப்பிட்டார், அதை பற்றி எதுவும் தப்பு இல்லை. பட் அவர் இங்கே தான் இருந்தார், நம்ம விஜய் கூட தான் இருந்தார். ஆனால் இப்போ திடீர்னு வந்து அவர் ஏன் இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டு போகிறதுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அண்ட் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அவரோட ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் எதுவும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரா? எதனால இப்போ திடீர்னு உண்மையாகவே வேலை காரணங்கள்னால தான் வந்து அவர் யூஎஸ் போனாரா, இல்லை வேற எதுவும் இவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதாவது சலசலப்பு இருக்கா என்னன்றது எனக்கு ஒரு சந்தேகம். நான் வந்து நெருங்கிய நண்பர்லாம் இல்லை, அதை முதல்ல நான் சொல்லுவேன். நண்பர் கூட இல்லை. அதாவது எப்படின்னா, எனக்கும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அதில் வந்து நான் அவர்கிட்ட ஜோதிடம் பார்த்தேன். அதில் வந்து அவர் நமக்கு நட்பானாரே தவிர நெருங்கிய நண்பர்னு நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. இப்போ இது என்னன்னு கூட நான் பேசினேன் அவர்கிட்ட ஃபோனில். நான் விளக்கம் கொடுக்குறேன் பிரதர் அப்படின்னாரு. பட் அவர் நேற்று இரவு வந்து ஒன்று போட்டிருக்காரு அவருடைய சேனல்லையே, ஏறக்குறைய ஒரு 3 மாதத்திற்கு பிறகு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறார். நம்ம சும்மா அவர் நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஜோதிடம் என்பது இவங்க என்னமோ இந்து மதத்தோடு சார்ந்தது, அது ஒரு சனாதானம் சார்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அது வந்து தமிழருடைய மரபிலேயே தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தான். தமிழர்கள் வந்து வானவியல் சாஸ்திரத்தில் வல்லுநராக இருந்தார்கள். அகத்தியர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல பேர். ஏன் வள்ளுவரே கூட என்ன சொல்லுவார், நேரங்காலம் பார்த்து தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. காலம் கருதி இருப்போர் கலங்காது நாளம் கருதுபவர்ன்றாரு. அதுமாதிரி பல அவை பாட்டியே சொல்லுது, காலம் அறிந்து எதையும் செய்யணும். விதை கூட விதைக்கிற வந்து காலம் பார்த்து தான் விதைக்கணும். அதான் உண்மை. அது மாதிரி அந்த கருத்துக்களில் தமிழர்கள் ரொம்ப அறிவாளிகள். இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே அவர்கள் வானவியல் சாஸ்திரத்தில் திறமையாக இருந்தார்கள். இன்னும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு, நீங்கள் கோயிலுக்கு போக நினைக்கிறேன்,
சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், அங்கே வந்து நவக்கிரகங்கள் இருக்கும். ஆமாம். எல்லா சிவன் கோயிலையுமே இருக்கும். அந்த நவக்கிரகங்கள் இருக்கிற பொசிஷனையும் இன்னைக்கு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, கோள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே இருக்கும். இதை எப்படி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி உருவாக்குனாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. சனியை சுற்றி சனி வளையம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னாலும் மேலே வானவியலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதுக்கு வளையம் இருக்குது. அதே மாதிரி சனி வந்து சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் வருதுன்றாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கரெக்டாக வருது. அதுமாதிரி குரு பலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, குருக்கு வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் பார்த்தா அதே 1 இயர் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தானே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வீனஸ் ரொம்ப அருகில் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே. இன்னைக்கு சயின்டிஃபிக்காக அப்படி தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து டெலஸ்கோப்லாம் வருவதற்கு முன்னால், சயின்ஸில் முன்னிவருக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிருக்காங்க நமது முன்னோர்கள். எப்படி கண்டுபிடிச்சாங்க? இன்னமும் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கோள், அந்த நவக்கிரகங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இதுக்கு போங்க, நார்த்தில் எந்த கோயிலும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ கட்டின கோயிலில் ஒருவேளை நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுக்கலாமே தவிர, பழைய கோயில்கள் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, எந்த கோயிலுமே உங்களுக்கு நவக்கிரகங்கள்லாம் இருக்காது. நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு கோயில், குரு பகவானுக்கு ஒரு கோயில், சூரிய பகவானுக்கு ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இது நம்ம பகவான் சும்மா வார்த்தை, அவங்க வார்த்தையில் சொல்கிறான். அவங்க பிளானட்டோட ஒன்றி போயிருந்திருக்கிறார்கள், அதை கணித்திருந்திருக்கிறார்கள். தியான முறையில் அவங்க எப்படிலாம் கோள்கள் எங்கெல்லாம் இருக்கின்றத அவங்க மெடிடேஷன் முறையில் அவங்க அறிந்திருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. மூச்சு பயிற்சியில் தமிழர்கள் தான் சிறந்தவர்கள்ன்றதை வள்ளலாரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட கருத்துக்களை இவர் வந்து பேசுகிறார். அவரும் பௌத்தத்தை பற்றியும் பேசுகிறார். நான் பார்த்தேன், அந்த பேச்சில் பார்த்துட்டு நான் வந்து விஜய்க்காக நான் அறிவுரை செலுத்தினேன், அறிவுரை கொடுத்தேன், நான் தான் கட்சிக்கு பேரே வச்சேன் அப்படிலாம் சொல்கிறாரு. நீ வச்சிருக்கலாம், ஆனால் நீ வெளியில் சொன்னால் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்களே, அதனால கூட உன்னை விரட்டிட்டாங்கன்னு தெரியல அந்த ஐயாவை. கரெக்டாக நல்ல மனிதர் தான். அவர் சொல்கிறார், பௌத்த கோட்பாடுகளை தான் நான் உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறேன்றாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பழக்கம். அவர் சிங்கப்பூர்லேருந்து விளக்கம் கொடுக்கும்போது நம்ம பேசியிருக்குன்னு வச்சுங்களேன். அவர் எல்லாருக்கும் நல்ல சேர்ந்து விரும்புவார். இப்போ எனக்கு கூட ஜோதிடம் பார்த்துட்டு நான் காசு அனுப்புறதுக்கு கேட்டேன் அவர்கிட்ட நம்பர். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அனுப்ப வேண்டாம், நீங்கள் நம்ம ஃப்ரெண்டு தான், அனுப்பவே வேணாம்ட்டார். கடைசி வரைக்கும் நாங்கள் எவ்வளோ நான் சொன்னேன், சொல்லுங்கள் சார் உங்கள் பணம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. நோ 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 அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நேர்மையான ஆளாக தான் இருக்கிறாரு. அவரே சொல்கிறார், விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா சார்னார். ஆமாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது அப்படியே பழிச்சிச்சு. அது ஐபிசி தமிழில் பேட்டி கொடுக்குறாரு. நான் அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன அவர் சொல்கிறார் நீங்கள் நான் போட்டுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு. உறுதியாக சொல்கிறாருங்க அப்படின்னு அடித்து சொன்னாருங்கன்ட்ட. விஜய் உறுதியாக வருவார்னு. அது ஏன்ட்ட மட்டும் சொல்ல, நியூஸில் இருக்குது. அதை விட ஆச்சரியமானது, திமுக வராதுன்னாரு. திமுக வராதுன்னு சொன்னது இப்போ டிவிக்கு வந்தால் திமுக வராதானே, ஆனால் ஸ்டாலின் தோப்பாருன்னு சொன்னார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சம்திங், ஒரு பவர் இருக்க தானே செய்யுது. நான் ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, சும்மா ஒரு இதுக்கு பார்த்துக்கிறோம் கொண்டுக்கிறோம் அவ்வளோதானே தவிர நம்ம அதுக்கு அதிலேவா போக போகிறோம். ஊழை உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உணர்த்துபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உனக்கு விதி இப்படித்தான் இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த விதியவே உன்னால் மாற்ற முடியும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? அந்த உழைப்பின் மூலமாக அப்படின்னு யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம், மக்களுக்கு புரியாது. இப்போ நிறையா நம்ம சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை நிச்சயம் பார்ப்பார். அதாவது வேதங்கள்லே என்ன இருக்குன்னா, உழைப்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்காக லிக்காவட் கொய் நெய் பதில் நெய் கர் சக்தா லிக்கான வாழாக்கு அவி மிட்டா நெய் கர் சக்தா லக்கின் மேனத்துக்கு சாமனே குச்சி நெய். அது மாதிரி நீங்கள் அதாவது கடினமாக உழைத்தீர்கள் என்றால் நீங்கள் எதையும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்றது வரலாறு. அப்போ அவரை வந்து அதெல்லாம் வச்சு கணிச்சாரா, எப்படி கணிச்சாருன்னு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஜெயிப்பார் பார்டரில், ஆனால் ஸ்டாலின் ஜெயிக்கவே மாட்டார். அவர் சொன்ன ரெக்கார்டு அப்படியே இருக்குங்க இப்போயே. அவர் அதான் என்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளோ தைரியமாக சொன்னேன் இல்லைங்க, ஒருவேளை ஸ்டாலின் திருப்பி வந்திருந்தானே என்னை உண்டார் சுற்றி உள்ளே போட்டிருக்க மாட்டாங்க, நான் ஒரு யதார்த்தத்தை சொன்னேங்க அப்படின்னு அவர் சயின்டிஃபிக்காக சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. அதை நம்ம பாராட்டணும். ஆனால் இப்போ என்ன முரண் வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு வெளிநாடு போயிட்டார். வெளிநாடு போயிட்டு தெலுங்கானாவுக்கு நான் செய்ய போகிறேன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போய் பல மன்னர்களெல்லாம் உருவாக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாருன்னு தெரியல, லண்டனுக்கு போயிட்டாரா, இல்லை அமெரிக்கா போயிட்டாரா, இல்லை துபாயில் இருக்காரான்னு தெரியல. எனக்கு கூட துபாயில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எனக்கு செய்தி கிடைக்கிறது, எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் கூட அவரை மாதிரி நல்ல சக்தியில் வைக்கணும் அவர் ஒரு மிரட்டுறாரு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, சொல்லித்தாங்கன்னு. என்ன மிரட்டுறாருன்னா, ஜெயலலிதா இருந்த காலத்தில் நான் அம்மாவோட இருந்தேன், அம்மா ஜெகஜோதியாக இருந்துச்சு,
நான் எப்போ ஜெயலலிதா அம்மா விட்டு நான் பிரிஞ்சு வந்தனோ அன்னைக்கே அந்த அம்மாவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாருங்க. அதை பேசியிருக்காரு. நீ என்ன போட்டு பாரு, நீ மேலோட்டம் பார்த்துட்டு உள்ளே பேசியிருக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்களே, நான் வந்து உங்களை வந்து இதுக்காக சொல்ல, அவர் உங்களை உண்மையிலே ஒரு நட்பாக இருந்து நேர்மையான ஆளாக இருந்தால் எதுக்கு ஒரு ஆள் தேவையில்லாமல் இழக்கிறீங்க? நான் பழகின வரைக்கும் நல்ல மனிதனாக இருக்கிறார். என்கிட்ட அவர் சொன்னார், நான்லாம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, இறை நம்பிக்கைலாம் பெருசாக இல்லைங்க, ஆனால் நான் பிரபஞ்ச சக்தியை நான் நம்புகிறேன், முருகனை நம்புகிறேன்றார். நான் தமிழ் கடவுள் முருகனை நம்புகிறேன். விஜய் வந்து வெற்றி பெற வேண்டும், நான் மொட்டை போட்டேன், பல மொட்டை போட்டிருக்கேன். அவர் சொல்கிறாருங்க, பல மொட்டை போட்டேன் சார், கடைசி அவர் வெற்றி பெற்று நான் மொட்டை போட்டேன் சார். நல்லா பையன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், மொட்டை போட்டேன் சார். இப்போ நான் என்னை வந்து யாரும் தப்பாக எடுக்காதீங்க, என்னை தவறாக வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, நான் முருகன்கிட்ட போட்டேன் இந்த பாரத்தை, என்னை எதிர்ப்பவர்கள் என்னை எதிர்க்கவில்லை, முருகனை எதிர்ப்பதாகத்தான் சமம் அப்படின்னு கூட அவர் வந்து ஒரு டைலாக் விடுறாரு. அதனால் தேவையில்லாமல் அவரை பாவம் பார்த்து அப்ராணி மாதிரி தெரியுது. ஏதோ வார்த்தையை விட்டார், உண்மையாக கூட இருக்கலாம். வெற்றி கழகம்னு வச்சுருக்காருன்னா ஒரு ஜோதிடர் கேட்பாங்கல்ல. இப்போ நாங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறா இருந்தால் நானும் கேட்பேன். நான் ஒன்றும் அதுக்காக ஜோதிடம் தான் வாழ்க்கையை நம்ம போகலை. இருந்தாலும் கூட சில பேர் மீட்டிங்கில் ஒன்று பேசுவாங்க, உள்ளே ஒன்று பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஜோதிடம் உண்மையாக பொய்யான்றதை விட அது ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க மக்கள். சரிங்களா இல்லையா? அதனால் வந்து பண்டிட் அவர் பேர் வந்து நல்ல பேர். அவர் பேர் முருகன் பேர் தான். அவர் பேர் பண்டிட்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ பேரை ரத்தன் பண்டிட்னு இப்போ மாற்றிருக்காரு. ஆனால் அவருடைய உண்மையான பேர் வந்து செந்தில் முருகனை ஏதோ ஒரு மாதிரி இது மாதிரி பேர் செந்தில்குமாருங்க. கரெக்ட், பேர் செந்தில்குமார் அவருடைய பேர். சரிங்களா? இப்போ செந்தில்குமாரை வந்து மீண்டும் விஜய் அவர்கள் இணைக்கிறாரா, இல்லை செந்தில்குமார் அங்கேயே வெளிநாட்டில் இருக்க போகிறாரா பண்டிட் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் கூட நம்ம மூட நம்பிக்கையை வந்து நம்ம என்றைக்கும் ஆதரிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். கரெக்டாக? ஆனால் பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான சக்தியில் எங்கே இருந்தாலும் பயன்படுத்தணும். இன்னொன்று போட்டுக்கார், பெருசாக சொல்லியிருக்கிறாரு. நீ வேணா அந்த இதை ஃபுல்லாக பாருங்களேன். நார்த் இந்தியாவுக்கு பூரா கலக்க போகிற ஒரு பெரிய தலைவன் தமிழ்நாட்டிலிருந்து உருவாக போகிறார். அதாவது இன்னொரு அம்பேத்கர் அவர் சொல்றாருங்க, ஒரு புதிய அம்பேத்கர் உருவாக போகிறார். அவருடைய சாதகத்தை நான் பார்த்துட்டேன், அவர் யாருன்னு கூட தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா எங்கள் தலைவர் தான் சொல்கிற மாதிரி தெரியுது. நான் எங்கள் தலைவருடைய கட்டத்தை சொன்னேன், எனக்கு தெரியும் அவருடைய கட்டம்லாம். அவர் டிஸ்கஸ் பண்ணார், ஒருவேளை அப்படி நோட் பண்ணியிருக்கலாம். அவர் அது வேறு சொல்கிறார். இப்போ யார் இருக்கா லீடரு? அவர் சொல்கிறாருங்க, அடுத்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, பேர் சொல்லலை, சவுத் இந்தியாவில் இருந்து வருகின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலைவனுக்கு தான் இருக்குது. அவர் சொல்கிறார். ஃபுல்லாக பாருங்க, அந்த எடிட்டர் அவர்களை அதை கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நம்ம என்ன சங்கத்தெல்லாம் கட் பண்ண அடிச்சு விடுவார்னு தப்பாக எடுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அது மாதிரி அவர் பேசியிருக்கிறார். உண்மையிலே அவர் நம்ம பேச அறிவுபூர்வமாக இருந்தால் வரவேற்போம். சரிங்களா? மூட நம்பிக்கை இல்லாமல், யாரையும் ஏமாற்றாமல், கடவுளின் பெயரால் எதுவும் கலவரம் பண்ணாமல், எதுவும் ஆட்டையை போடாமல், கடவுளின் பெயரால் 4 பேர் நல்லது செஞ்சால் சூப்பர் தானே. இப்போ பாருங்கள், நீ எவ்வளோதான் மந்திரிகள் இருந்தாலும், அமைச்சர் இருந்தாலும், ஆட்சி மாறினாலும் நீ எல்லா மனிதரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ரொம்ப நொந்து போய் சரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த நிம்மதியை எந்த அரசும் செய்ய முடியாது, எந்த அம்மா அப்பா கூட செய்ய முடியாது. கரெக்டாக உண்மையாக பொய்யா? அப்போ அப்படிப்பட்ட இறை சக்தி இருக்கிற நம்ம வரவேற்கிறோம். அவ்வளோதான் நம்ம வரவேற்கிறது. அந்த மூட நம்பிக்கையில் போகணும்னு தேவையில்லை. நான் கல்லூரியிலே எழுதினேங்க, அதாவது கடைசி மனிதன், அதாவது மனிதன் தனிமையில் கண்ணீர் வடிக்கும் வரை, நான் காலேஜ் எழுதின கவிதைங்க, மனிதன் தனிமையில் கண்ணீர் வடிக்கும் வரை, பலவீனங்கள் கைகூட்டி சிரிக்கும் வரை, இயற்கை என்ற பெயரில் இறைவன் ஒருவன் இருந்து கொண்டே இருப்பான். நான் காலேஜ் எழுதுனது பெரிய கவிதையில் கடைசி வரி. அதான் கொஞ்சம் மெமரிக்கு லேட் ஆகிடுச்சு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு இறைவன்னா யாருன்னா, எல்லாருக்கும் பலவீனம் இருக்குமா, எல்லாருக்கும் வந்து தோல்விகளும் இருக்குமா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு இறைவன்கிட்ட போய் புலம்பிட்டு வந்துடுவாங்க. அது கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு பலவீனம் இருக்கிற வரைக்கும், வருத்தங்கள் இருக்கிற வரைக்கும், சோகங்கள் இருக்கிற வரைக்கும் இறைவன் இருப்பார். மனிதனுடைய கண்டுபிடிப்பிலே மிக சிறந்த கண்டுபிடிப்பு யார் தெரியுமா? கடவுள் தான். மனிதன் தான் கண்டுபிடிச்சாரு. இப்போ முருகன் போட்டானே அவராக வந்து காட்சி அளித்தார். எல்லாம் ஒரு கற்பனை தான் வரைகிறான். இயேசுநாதர்னா இப்படி இருப்பார், அதே நேரத்தில் வந்து முருகன்னா இப்படி இருப்பார், சிவன்னா இப்படி இருப்பார், கிருஷ்ண பரமாத்மா இப்படி இருப்பார், நம்மளாம் வரைந்திருக்கிறார்கள். அதான் மனிதன் கண்டுபிடிப்பிலே அரிய கண்டுபிடிப்பு கடவுள் தான். அந்த கடவுள் வந்து மனிதனை வந்து நெறிப்படுத்துது, முறைப்படுத்துது. அம்பேத்கர் சொல்கிறாருங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களாம் வந்து மதம் ஒரு அபின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் மதம் ஒரு அபின்னு யார் சொன்னால் கார்ல் மார்க்ஸ். ஆனால் அம்பேத்கர் அப்படி சொல்ல, மதம் என்பது மனிதனை நெறிப்படுத்துகிறது, முறைப்படுத்துகிறது. அதை நம்ம கையாளுகிற கையை வச்சு தான் இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கு. அவரோட அறிவாளி வேணுமா உலகத்தில்? அப்போ என்னுடைய கருத்து என்னவென்றால், அவரை வந்து மிரட்டாதீங்க, பாவம். கரெக்டாக அவர் பேசின வச்சு பார்த்தா மிரட்டினதான் தெரியுது. யாரோ மிரட்டி இருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த ரெட்டி குரூப் எதுவும் மிரட்டிருச்சான்னு எனக்கு தெரியல.
அப்படிலாம் இருந்துச்சா நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் அவருக்காக நாங்கள் வந்து பக்க பலமாக இருப்போம். ஏன்னா என்கிட்ட பழகின வரைக்கும் உமக்கே நேர்மையாக இருந்தார். சும்மாலாம் ஒரு மனுஷன் நம்ம இட்டுக்கட்டு பேசக்கூடாது. ரொம்ப நேர்மையாக அவர் என்றெல்லாம் பழகினார். அதான் சொன்னல, ஜோதிடம் பார்த்துட்டு என்ன நினச்சிருந்தாருன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம் குறைந்தது. நான் சொல்கிறது குறைந்தது. அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொல்லி பிரிண்ட் போட்டு எனக்கு அனுப்புனார். அனுப்பிட்டு காசு அனுப்புறதுக்கு நான் கேட்டேன், உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க சார்னு. சார் அதான் வேணாம் சார், நான் உங்கள் நட்பு ரீதியாக சார் உங்களுக்கு செஞ்சேன். நான் அந்த சோதிடம் பார்ப்பேன் நிறுத்திட்டேன். நான் ஒன்லி வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் மாதிரி நான் ஆட்சியாளர்களுக்கு தான் நான் அட்வைசராக இருக்கேனே தவிர தனிப்பட்ட யாருக்கும் ஜோதிடம் பார்க்கல. நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கே பார்த்தேன், நான் வேறு யாருக்குமே பார்த்ததே இல்லை அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் எப்படி வந்து நிச்சயம் நல்லது தானே செஞ்சுருப்பார். அதே அவர் சொல்கிறார், இவர் தோற்று போவார் அப்படின்னு விஜய்னா, நான் எப்படி காலையில் வந்து 7:30 மணிக்கு நான் பொக்கை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட போய் நான் உட்காந்துருப்பேன். ஒருவேளை அவர் தோற்று இருந்தால் நான் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்க மாட்டார் உள்ளே வச்சு. அப்போ என்னால் கணிக்க முடிஞ்சுச்சு சார், இதுதான் நடக்கும் அப்படின்றத கணிக்க முடிஞ்சுச்சு. எனக்கிட்டே சில விஷயம் எனக்கே சொன்னார், நடந்திருக்கு, சொல்ல முடியாது இப்போ வெளியில். எனக்கு ஒன்று சொன்னாருங்க கரெக்டாக, அது கரெக்டாக நடந்துச்சுங்க. அப்புறம் அப்போ ஒரு பெரிய ஒரு அதுக்காக வந்து இது ஒரு வேறு சயின்ஸ் தான். இது ஒன்றும் மூட நம்பிக்கை நம்ம சொல்ல முடியாது. அப்போ உண்மையிலே சிறப்பு. விஜய் இதெல்லாம் உணர்ந்து மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே சினிமாவில் இருக்கிற எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து இப்போ லாரன்ஸாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், அடுத்தடுத்து எல்லாரும் நானும் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நானும் கட்சிக்கு வர போகிறேன், அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போது சூப்பர் ஸ்டார் அவர்களோட பேரும் வந்து வந்திருக்கு, ஏதோ ஆளுநராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. எனக்கு தெரியல அது எவ்வளோ தூரம் வந்து உண்மையாக பொய்யா, இல்லை சும்மா எல்லோரும் கிளப்புற பொருளையா என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்தி இருக்கா, எப்படி என்னன்றதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை உண்மையிலே கரெக்டுமா, நீ கேட்குற கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி. இப்போ ஒரு சோர்ஸ் மூலமாக ஒரு செய்தி பரவுகிறது. என்ன பரவுகிறது என்றால், பிஜேபியும், நல்லா கேட்டுங்க, பிஜேபியும் திமுகவும் கூட்டு சேர்கிறார்கள். கூட்டு சேர்ந்த பிறகு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கொண்டு வந்து வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ரஜினிகாந்த் வந்து அந்த பிஜேபி திமுக கூட்டணியோடு விஜய் அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும். நல்லா பாருங்க, ஆளுநராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், முதல்வராக விஜய், எதிர்க்கட்சி தலைவராக யாரு, நம்ம உதயநிதி. ஒரு கல் ஒரு கண்ணாடி. இவர் என்ன, இவர் வந்து கில்லி. அவர் யார், சூப்பர் ஸ்டாரு. அவர் ஏதாவது ஒரு படத்தை சொல்லி விடுங்க, ஆட்டோக்காரனா ஏதோ ஒரு படத்தை சொல்ல வேண்டியது. அது மாதிரி வந்து அந்த 3 பேருமே அரசியலில் நகர போறார்கள் அப்படின்னு செய்தி வருகிறது. நம்ம வெல்கம் பண்ணுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் சிறப்பு தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து சும்மா நெருக்கடி கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். எனக்கு கூட இது பொருளையா என்னன்னு தெரியல. பட் பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்க இது மாதிரி ஒன்று நடக்குது. ஏன்னா விஜய்க்கு முதல்வரானதுமே வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வர்றா, நம்ம விட்டுட்டோம்டா, தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ நினைக்கிறா, அவங்க மனைவி நினைக்கிறான். லதா அம்மையார் இருக்காங்களே, அவங்க வந்து போட்டு அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களாம். நான் சொல்கிறேன் 100 100 உண்மைங்க. எல்லாம் இப்போ நண்பர்கள் தான், அவங்கள மாதிரி ஆட்கள் தான் என்ன சொல்கிறோம் அந்த செய்தி. இது மாதிரி அந்த அம்மா லதா, அதுக்கு தான் அந்த அம்மா இது ஒரு அமைப்பே கட்டினாங்க பார்த்தீங்களா. இங்கிட்டு பாட்டா தனுஷ் ஒன்று ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ இவர் ஆரம்பிக்க போகிறாங்க, சிம்புவும் இவரும் கூட்டணி. அப்போ யார், சிம்பும் சவுக்கும். சவுக்கா சாட்டையா, சவுக்கு தான். அதான் அவள் ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்கிறாரு. இப்படி அவன் பிறப்பிட்டு வர்றாங்க. அப்போ நயன்தாரா வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. ஐயோ, இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே போயிட்டா. அதான் இப்போ ஜெயலலிதா வீட்டுக்கு பின்னாடி வீடு வாங்கியிருக்காங்களே, ஜெயலலிதா அம்மையார் வீடு தெரியுமாங்க, பழைய வீடு போயஸ்கன் அப்படியே பின்னாடி நாங்கள் போய் பார்த்தோம்ல. ஏன்னா அந்த அம்மா மாதிரி இவங்களும் வரணும்னு ஒரு ஆசை. அவங்க எல்லாமே ஜோதிடம் தானே, மக்களை யாரும் நினைக்கல. இப்போ எல்லாம் ஜோதிடத்தை தான் பார்க்குறாங்க. அடுத்து இவங்க திரிசா வேற வந்து நிற்க போகிறாங்களா எலெக்ஷனில். நெசமா தாங்க, கன்ஃபார்மான செய்தி. அந்த அம்மா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விஜய் வந்து செக் பண்ணி தர்றேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் அந்த அம்மா முழு மூச்சாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்மான செய்தி தான், சும்மாலாம் இல்லை. நம்ம சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்ஸ். அதுக்காக ஜோதிடக்காரதே சொன்னார் தப்பாக எடுத்துடாங்க, சோஜியக்காரர் சொன்னார் அப்படிலாம் இல்லை, இது வேறு சோர்ஸ். ஓகே சார், ரொம்ப நன்றி. நிறைய புதுசான விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நடக்குதா என்னன்றதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி, வணக்கம்.